Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to singaiprincess. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி prawn biryani எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ முதல்ல 1/2 கிலோ பெரிய பிரான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறாலில் வந்து எல்லா மசாலாவும் ஏற மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரானை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ப்ரானில் வந்து புளிப்பு உப்புலாம் நம்மளுக்கு அதில் ஏறி சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ நம்ம வந்து தாளித்து விட போகிறோம். அதுக்காக இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சு. இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1 ஸ்பூனுக்கு வந்து நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் ஒரு பட்டை பெரிய பட்டை எடுத்துருக்கேன். அப்புறமா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறமா பே லீவ்ஸ் வந்து இதை வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டுருங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் என்னென்ன நல்லா இறங்கும். அப்புறமா ஒரு அன்னாசி பூ, இதில் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக. அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ண பிறகு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ நல்லா வெங்காயத்தை இப்போ வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கும் போது இதில் 2 பாண்டான் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாண்டான் லீவ்ஸ் சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போன பிறகு இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா இதோட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட வந்து புதினா மல்லிக்கீரை ஒரு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்ட பிறகு நல்லா இதையும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளிலாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தக்காளிலாம் நல்லா மசிகிற அளவுக்கு இதை வதக்கிக்க போகிறோம். இப்போ 2 நிமிஷம் கழித்து தக்காளி நல்லா வதக்கிடுச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறமா இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறமா நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச இறாலையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இறால்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம இதில் வந்து இறாலில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுனால இதில் இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலா மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து இதில் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரானில் வந்து பிரியாணி மசாலாலாம் ஏறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்குமே சரி மசாலா எல்லாம் போட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது. நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான் வந்து நம்ம ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஓவர் குக் பண்ணாக்கா ஸ்டிக்கியாக போயிடும். ஸோ 2 நிமிஷம் இருந்தால் போதும். நான் வந்து இப்போ தேங்காய் பால் எடுத்துருக்கேன். ரொம்ப கெட்டியான தேங்காய் பால் இல்லாமல் நம்ம லைட்டாகவே எடுத்துக்கலாம். 3 கப்பு அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். ஸோ 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி, இதான் மெஷர்மெண்ட்டு. இந்த அளவுக்கு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி ஆட் பண்ண போகிறோம். நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம ரைஸ் வந்து 3/4 பாகம் இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு 4 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தெரியும் இதுமாதிரி நல்லா தண்ணிலாம் நல்லா வற்றி போய் நம்மளுக்கு சாப்பாடு 3/4 பாகம் 3/4 வாசி குக் ஆகிருக்கு. இது மேலே வந்து நான் புதினா மல்லிக்கீரைலாம் தூவி மூடி போட்டு இப்போ தம்மில் போட போகிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ 25 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான முறையில் ப்ரான் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து இறால் வீட்டில் இருந்தாவே போதும். ரொம்ப சுலபமான முறையில் உங்களுக்கு எப்படி பிரியாணி செய்யணுங்கிறத நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.